இந்த நாளின் ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்தரும்படியாய் நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த பரிசுத்தமான நாளில் இந்த கால வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரமெல்லாம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையின் மக்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து ஜீவன் சுகம் பலன் தந்து ஒரு புதிய வாரத்திற்குள்ளாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான நாளில ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்கள் சிந்தைகள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி இருக்கிறேன். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கட்டும். பாடல், துதி, ஆராதனை, ஜெபம், ஆண்டவரே இன்னமாய் கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர் எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீர் விலக்கும். உம்முடைய நல்ல நாமம் எங்கள் மத்தியில் இன்றைக்கு மகிமைப்படட்டும். வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பாடல் புஸ்தகத்துல 567வது பாடல், 567வது பாடல், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவே வல்லவன் நிழலே என்றும் தங்குவே, உன்னத மறைவில் வல்லவன் நிழலே என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறையால் என்னை மூடி காத்து நடத்துவார், சொல்லுவோம். தமது சிறையால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு
சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. சொல்லுவோம், தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாம அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாம அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரு கூப்பிடும் எனக்கு என்று பதிலுண்டு. ஆபத்து நேரு கூப்பிடும் எனக்கு என்று பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நம்ம எல்லாரும் அப்படி ஆண்டுடைய சமூகத்துல அப்படியே நாம் முழங்கால் படியிட்டவர்களாக சில நிமிட நேரங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த வருடத்தின் முதல் நாளை நாம் கண்டோம். 5 மாதங்களை முடித்து இந்த 6வது மாதத்தையும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையும் காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த நாள் கிடைக்கல, எத்தனையோ பேருக்கு இந்த வேலைகள் கொடுக்கப்படல, எத்தனையோ பேர் கண்ணீரிலும் துக்கத்திலும் அழுகையிலும் இருக்க பொழுது ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை நேசித்து ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்முடைய ஜீவனை கர்த்தர் அருமையாய் காத்து இந்த நாளில் நமக்கு ஆயுசு நாட்களோடு அவர் கூட்டி தந்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அந்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவை, அந்த ஆண்டவர் எவ்வளவு கிருபை பொருந்தினவை. நாம் இருக்கிறது நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபையே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை தான் இதுவரையில் நம்மை தாங்கிறது, இதுவரையில் நம்மை சுமந்தது, இதுவரையில் நம்மை பாதுகாத்தது. எல்லா தீமைகளுக்கு நம்மை விலைக்கு தப்ப வைத்து ஒரு புதிய நாளுக்குள்ள தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த வாரம் முழுவதிலும் கிருபை நம்மை மூட ஆரம்பிக்கு. எல்லா தடைகளை கர்த்தர் விலைக்கு, எல்லா தடைகளை மாற்றி, எல்லா தடைகளை நீக்கி அற்புதமான காரியங்களை செய்து ஓ கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். எல்லாரும் அந்த ஆண்டவரை துதிக்க போகிறேன். பரலோகத்திலே கேருபீன்களும் சேராபீன்களும் கொடான கொடி தூதர்களை இரவும் பகலுமாய் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லி அவரை பாடி துதிக்கும் பொழுது இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாய் அந்த சேனைகளின் கர்த்தரை
துதிக்கும் பொழுது, அந்த யாக்கோபின் தெய்வத்தை உயர்த்தும் பொழுது, அந்த துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த துதிகளின் மத்தியில் அவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவை நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இதுவரையிலும் நடந்தார், இனிமேல் அவர் இருக்க போகிறார். அந்த ஆண்டவர் எல்லாரும் துதிக்க போகிறது, எல்லாரும் அவரை உயர்த்த போகிறது. ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிக்கட்டு, எல்லா நாவுகளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டு, எல்லா நாவுகளும் கர்த்தரை உயர்த்தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உயர்த்த உயர்த்து, அவரை போற்ற போற்று, அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்து. ஒரு தேவ பிரசன்னு, ஒரு தேவ அன்பு, ஒரு தேவ கிருபை நம் நடுவில் இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவே, ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவே, ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவே, ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்
ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேல் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேல் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அவரை துதிக்கும்படி, அவரை பாடும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை உயர்த்தும்படி நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், ரட்சிக்கிறவர், அவர் நமக்கு வழிகளை தந்திருக்கிறார். மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம்
நிறைவாக்குகிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிறவர். ஏதோ ஒரு குறைவோடு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, ஏதோ ஒரு குறைவு உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, ஒரு குறைவோடு கூட இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, குறை நீக்குகிற என் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் குறையை மாத்திர நீக்குகிறவர் அல்ல, நம்முடைய பாவ கரைகளை அவர் நீக்கி போடுகிறவர். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவே, நம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறவே, அவர் நம்மை சுத்திகரிக்கிறவே, அவர் நமக்கு ஜீவனை தருகிறவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த மகிமையின் கர்த்தர், அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் இன்றைக்கு மகிமையாய் நமக்கு வந்திருக்கிறவரே. எல்லாரும் கண்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்க போகிறோம். எல்லாரும் அப்படி நம்ம எழுப்பி நின்று சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாய் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை வியாதியினுடைய தாக்குதல் முற்றிலும் அழிக்கப்படும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். தாவீது சொன்னார், வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கண்கள் கையை நோக்கி இருக்குமாறு போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாறு போல, என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என்று தாவீது ஜெபித்தாரு. அதே போல ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும், நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறது வரைக்கும், நம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறது வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாரும் அப்படி வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு என் தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்றேன், இன்றைக்கு தேசத்தின் ஜனங்களுடைய உயிரை பறித்துக் கொண்டிருக்கின்றேன், இன்றைக்கு தேசத்தை கலங்கி கொண்டிருக்கின்றேன். இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த கொடிய வைரஸை முற்றிலும் எங்கள் தேசத்தை விட்டு விலக்கி போடுவீராக, என் தேசத்தை விட்டு கத்த நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, நீ சொல்லாக, நீ கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றது, பாழாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த வைரஸ் முற்றிலும் அழிந்து போவதாக. இந்த வைரஸுக்கு பின்னாலே கிரியை செய்கிறது, இந்த வைரஸுக்கு பின்னாலே போராடுகிறது எல்லா சத்துருவனுடைய வல்லமைகள், எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளின் கிரியை, எல்லா பிசாசுடைய வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடைய இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே முற்றிலும் அது செயல் இழந்து போவதாக. இனி அது யாரை தொடக்கூடாது, இனி யாரும் அது பாதிக்க செய்யக்கூடாது. உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அதனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அதனுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. அவருடைய கிரியை முற்றிலும் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. அந்த பலவீனத்தினால, இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே போராடுகிறேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரை கத்த நிறை தருளவீராக. ஜீவன் நம்முடைய பார்வையில் அருமையானது அல்லவா? ஒவ்வொரு ஜீவனையே அழிவிலிருந்து கத்த தப்ப வைப்பீராக. ஆண்டவர் அழிவிலிருந்து தப்ப வைப்பீராக. அழிவிலிருந்து ஒவ்வொருவரை தப்பு வைப்பீராக. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், அப்படியே செய்கிறார். ஓ, அதற்கான எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய சென்னை பட்டணத்தில் இந்த கொரோனாவுடைய தீவிரம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த பட்டணத்தை பாதுகாக்கணும். ஆய்வு அறிக்கையில சொல்றாங்க, சென்னை பட்டணத்தில் 1 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரிப்பார்கள். அது மாத்திரமல்ல, இனி வருகிற காலங்களில் இன்னும் அது தீவிரிக்கு அக்டோபர் மாதத்தில் அதிகமாய் செயல்படும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் தாம் இது எல்லாவற்றையும்
எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வரணும். ஒரு கடல் அலைக்கு எல்லையை குறித்த ஆண்டவர் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொன்னவே இவைகளுக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை குறைக்கணும். எல்லையை குறைக்கணும். பைபிளை நம்ம வாசிக்கிறோம். மோசே என்று சொல்லக்கூடிய குழந்தையை அவருடைய தாய் தகப்பன் 3 மாத காலம் ஒழித்து வைத்தாங்க. அதற்கு பிறகு அவைகள் அவன் ஒழித்து வைக்க முடியல. அப்படினால் அந்த 3 மாதத்திற்கு பின்பு தான் கர்த்தருடைய கிரியை வெளிப்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு ஆண்டவர் சபையை வனாந்திரத்திலே 3 மாதம் கர்த்தர் ஒழித்து வைத்திருக்கிறார். ஜனங்களை ஒழித்து வைத்திருக்கிறார். இனி ஒழித்து வைக்க முடியாது. இனி கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். கர்த்தருடைய வல்லமை பட்டணங்களில் வெளிப்படணும். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறேன். எங்க பாண்டிச்சேரி பட்டணத்துக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பட்டணத்திலே கொரோனாவுடைய தாக்குதல் அதிகமா இருந்து கொண்டிருக்கிறது. ஐயா, ஆய்வு அறிக்கையில் சொல்லுகிறாங்க, இந்த நாளுக்கு நாள் அதிகம் என்று சொல்லி வானத்தை பூமியை உண்டாக்குறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, இயேசுவின் நாமத்தினாலே என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீரே. இந்த கொரோனாவை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் அழித்து போடுகிற ஆண்டவரே, அழித்து போடுகிற ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே, உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவைகளை துரத்துகிற ஆண்டவரே, அதை தேடினால் நாங்கள் காணாத அளவுக்கு அற்புதத்தை செய்ய, அற்புதத்தை செய்ய மாண்டவரே, அற்புதத்தை செய்ய மாண்டவரே, அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் கடவுளை தேடாதவரை சோதரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, வெட்டுக்கிளிகளினால் வருகிற பாதிப்பு அது வந்துவிட்டால் தேசத்தில் பஞ்சம், தேசத்தில் வறட்சி, தேசத்தில் ஆகார குறைச்சல் உண்டாகிவிடும். கர்த்தர் இந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றணும். கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விலைக்கு போடணும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்தியா சீனா எல்லையில் இருக்கிற அந்த போர் பதட்டமான காரியங்கள், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற அந்த பதட்டமான நிலைமைகள் மாறணும். கர்த்தர் பெரிய அமைதலை கட்டளையிடணும். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவே. தத்தளிப்பு இல்லாமல் படுத்து கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு. அந்த ஆண்டவருடைய வசனத்தை கர்த்தர் அப்படியே உறுதிப்படுத்தி நம்ம அமைதியுள்ள ஒரு ஜீவனம் பண்ணணும். இதற்காக இந்த 2 காரியத்தை நினைத்து அப்படியே நம்ம வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவர் வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு தேசத்தில் வெட்டுக்கிளிகளுடைய பாதிப்பு அதிகமாயிருந்து கொண்டிருக்கிறது. இதன் மொத்தமாய் பயிர் பட்சைகள் நாசமாகி கொண்டிருக்கிறது. விவசாயங்கள் பாழடைந்து போய் கொண்டிருக்கிறது. ஐயா, அந்த நிலைமை வந்துவிட்டா தேசத்திலே பஞ்சம் வந்துவிடு, வறட்சி வந்துவிடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவர் மனம் இறங்குவீராக. ஒரு காற்றை கர்த்தர் வீச செய்து இந்த வெட்டு கிளிகளை கர்த்தர் ஒதுக்கி போடுவீராக. ஆண்டவர் அதை அழித்து போடுவீராக, துரத்து விடுவீராக. என் தேசத்தில் ஆகாரத்துக்கு ஒரு பஞ்சம் வரக்கூடாது, ஆகார குறைச்சல் வரக்கூடாது. என் தேசத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மழை இறங்கணும் ஆண்டவரே, இறங்கணும் ஆண்டவரே, இறங்கணும் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குவீராக, கர்த்தர் மனம் இறங்குவீராக. விவசாயம் செய்கிறவங்க, விவசாயிகள் கலங்கி கொண்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கு கர்த்தர் வழிகளை நிரப்பீராக, நிரப்பீராக. நீங்க அப்படியே செய்கிறதற்காய் சொந்தது. அது மாத்திரமல்ல, எல்லை பகுதிகளில் வருகிற எல்லா விதமான பயங்கரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக, மாற்றுவீராக. கர்த்தர் அந்த காரியத்திலே தலையிடுவீராக, கர்த்தர் அந்த இடத்திலே பேசுவீராக. ஆண்டவரே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, தேச தலைவர்களோடு கொடு கர்த்தர் இடைபடுவீராக,
இடைவிடுவீராக. விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் வரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னானே, நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் என்று சொல்லி நாம் சகோதரர்கள் என்று சொன்னாரு. அதே போல விட்டு கொடுக்கிறவர் இருதயம் ஒவ்வொருவருக்கும் வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிறார். அதற்காய் கரங்களை ஆண்டவரை சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, கடைசியாய் நாளை தினத்திலிருந்து வழிபாட்டு தலங்கள் எல்லாம் திறக்கப்படலாம் என்று அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. ஆனால் சொன்னாலும் பல கட்டுப்பாடுகளோடு கூட அறிவித்திருக்கிறது. ஒரு ஸ்தோத்திரம், சபையில கூடி ஆராதிக்க வேண்டிய இடங்களில கூடக்கூடாதபடி பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறணும். விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் வழி வாசல்களை திறக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் பழைய நிலைமைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொண்டு வரணும். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு பார்வோனை பார்த்து மோசே சொன்னார், ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களை நீ ஆராதனை செய்யும்படிக்கு அவர்களை விட்டுவிடு, அவளை தடை செய்யாதே என்று சொல்லி இன்னைக்கு முழுமையாய் கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி தடையாய் வருகிற எல்லா காரியங்களும் மாறணும். அப்படியே நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்க போகிற ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் தேசத்தில் மத்திய அரசாங்கம் 8ஆம் தேதியிலிருந்து வழிபாட்டு தலங்கள் ஆலயங்கள் திறக்கலாம் என்று சொன்னாலே பல கட்டுப்பாடுகளோடு கூட செய்திருக்கிறது ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்கிற இடங்கள் சபைகள் ஐயா, ஆனால் கூட கூடாது. அதற்கென்று பல ஆண்டவரை கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும் ஆண்டவரே. சீக்கிரத்திலே பழைய நிலைமைக்கு வந்து எல்லா ஜனங்களும் ஒரே இருதயமாக ஒரே மனதோடு கர்த்தரை பாடி ஆராதித்து ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தை பானம் பண்ணி கர்த்தருக்குள்ளே வாழும்படிக்கு என் ஆண்டவர் வழிகளை திறப்பீராக, வழிகளை திறப்பீராக. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசுவீராக. ஆண்டவர் இடைவெடுவீராக. எந்த இடத்திலும் ஆராதனைகளுக்கு தடை வரக்கூடாது, ஊழியர்களுக்கு தடை வரக்கூடாது. தேவ ஜனங்கள் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு எந்த தடைகள் வரக்கூடாது ஐயா. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்க்கப்படணும். எல்லாரையும் பாதுகாப்பீராக, உம்முடைய இரத்தத்துக்குள்ளே மூடுவீராக. ஆராதனை கர்த்தருக்கு உரியதாண்டவரே. அந்த ஆராதனை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தரே மகிமைப்படுவீராக. ஆண்டவர் வெற்றி சிறப்பீராக. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லா தடைகளையும் மாற்றி செய்வதற்காய் கரங்களை சேர்த்திருப்பார். சோத்திரம் சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே நாம் நின்றவாறு சங்கீதங்களின் புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி நாம் ஆயத்தப்படுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 124வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 124வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் காய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவில் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவில் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பின்று கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்குற கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். தேவனுக்கு இருக்கும் வழிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டுடைய சமூகத்தில் சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிற நாம் ஒரு விசுவனை தாழ்த்தி நம் முழங்கால் படிட்டு நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கும், எல்லாரையும் சுத்திகரிக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாவம் நிறைந்து போன உலகத்துல அக்கிரமங்களும் அருவருப்புகளும் நிறைந்து போன இந்த பொல்லாத உலகத்திலே நாம் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ளே இராது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சிந்தனையினாலே நாம் வீணராக இருப்போம், கண்களினாலே கண்களின் இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுத்திருப்போம். கர்த்தரை துதித்து பாட வேண்டிய நம்முடைய நாவினால் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசியிருப்போம். தேவ சத்தத்தை கேட்பதற்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய நம்முடைய செவிகள் உலக சத்தத்திற்கு சாத்தானின் வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளை நாம் விலக்கி இருப்போம். தேவனே, தயவாய் என்னை மன்னியும், என்னை ஒரு விசை கழுவி அருளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய இருதயம் மகா பரிசுத்த ஸ்தலம், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகள், விபச்சாரம், வேசித்தனம், வன்கண், மதிகேடு, தூஷணமான காரியங்கள் புறப்பட்டு ஒரு இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமானது மகா கேடும் துக்கம் நிறைந்ததுமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விசை கழுவி சுத்த இருதயத்தில் சிருஷ்டியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? சரீரம் கர்த்தருடைய ஆலயம். ஒருவன் சரீரமாய் ஆலயத்தை கெடுத்தான், தேவன் அவனை கெடுப்பார் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயமாகிய சரீரம் கெட்டு போய்விடக் கூடாது என்று அவர் தம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை அவர் நொறுக்குவதற்காக சுத்தம் கொண்டிருக்கிறார். உம்முடைய தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? நிச்சயமாகவே அந்த கல்வாரியிலே தொங்கின ஆண்டவருடைய சிரசிலிருந்து வடிந்த இரத்தம் நம் ஒவ்வொருவரையும் கழுவி கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய இரத்தம் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி புதிய சிந்தை, புதிய பார்வை, புதிய உதடுகள், புதிய இருதயம், புதிய சரீரத்தை அணிந்தவர்களாய் கர்த்தருக்குள்ளே வாழும்படி ஆண்டவருடைய இரத்தம் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. தேவன் நம்ம எல்லாரையும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நம்மை ஒரு புதிய சாயலாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறபடினால் அந்த விசுவாசத்தோடு
கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமன்னிச்சு கொள்ளலாம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான நாளிலும் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய சமாதானம், ஆண்டுடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பங்களில நிறைவாய் தங்கியிருப்பதாக. இம்மட்டும் உதவி செய்த எபெனேசராகிய கர்த்தர் இனிமேலும் அவர் நமக்கு உதவி செய்து நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ள தேவனாய் இருக்கிறார். பல மாதங்களாய் கர்த்தரை கூடி ஆராதிக்க முடியாது ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருந்தோம். ஆனால் நாளை தினத்திலிருந்து தேவ சபையில ஆராதிக்க கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாளின் ஆழ்நிலையில இணைந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்முடைய ஆராதனை 2 ஆராதனையாக நடைபெறும். முதல் ஆராதனை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், 2வது ஆராதனை 8:30 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 ஆராதனை நடைபெறும். குறிப்பாக கொஞ்சம் பேராக ஒரு 40 50 பேர் வைத்து அப்படி 2 ஆராதனையாக நம்ம நடத்தும்படி ஆயத்தப்படுகிறோம். ஆகவே முன்னால் வந்து ஆராதிக்கும்படி விரும்புகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் முன்னால் வந்து ஆராதித்து செல்லும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். 2 ஆராதனை நடைபெறும். இந்த நாட்களில் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தை நாம் பானம் பண்ணும்படி திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆகவே தேவ பிள்ளைகள் நம்ம ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய பந்தியிலும் நம்ம பங்கு பெற்று கர்த்தருக்குள்ளாக நம்ம வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இடையில நடக்கிற ஜெபங்கள், ஆராதனையில் நடக்கிற சபை நடக்கிற ஆராதனைகள் இனி நடைபெறும். புதன்கிழமையிலிருந்து புதன்கிழமை ஆராதனை வழக்கம் போல நடைபெறும். இடைவெளி விட்டு நம்ம உட்கார்ந்திருந்து கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தலாம். உபவாச ஜெபமும் வழக்கம் போல நடைபெறுகிற உபவாச ஜெபங்களும் வழக்கம் போல நடைபெறும். வீடுகளில் நடக்கிற ஜெபங்கள் நம்ம கூடி இருக்க முடியாது. ஆகவே அந்த ஜெபங்களை சில நாட்கள் கழித்து நம்ம ஆரம்பிக்க. வீட்டில் நம்ம கூட எல்லாரும் கூடி தான் இருப்போம். ஆனால் சபையிலன்னா நம்ம இடைவெளி விட்டு இருக்கலாம். ஆகவே முதல்ல நம்ம சபையிலே கூடி நம்ம ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சித்தமானால் பின் வரும் நாட்களில் நம்ம கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம ஆயத்தப்படலாம். ஆகவே அதை உணர்ந்து தேவ பிள்ளைகள் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை சரியாக 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகள் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தியானித்து ஜெபிக்கும்படி ஆயத்தப்பட போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனம் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியா என்று சொல்லுகிறேன்
ஒரு தேவ மனிதனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த எரேமியாவை ஆண்டவர் தீர்க்கதரிசன ஊழியத்திற்கென்று அழைக்க ஆரம்பிக்கிறார். எரேமியாவை பார்த்து சொல்கிறான், நீ தாயின் வயிற்றிலே கற்பம் தரித்த நாளிலிருந்து நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா நான் ஏற்படுத்தினேன் என்று எரேமியாவை குறித்த திட்டத்தை, எரேமியாவை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை எரேமியாவுக்கு ஆண்டவர் அறிவிக்க ஆரம்பிக்கிறார். நீ ஒரு தீர்க்கதரிசன ஊழியத்திற்கென்று அழைக்கப்படுகிறவன். நீ ஒரு தீர்க்கதரிசியாக வேலை செய்யும்படிக்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீ ஒரு தீர்க்கதரிசன காரியத்தை நிறைவேற்றும்படி நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லி எரேமியாவை குறித்த திட்டத்தை ஆண்டவர் அவருக்கு அறிவிக்கும் பொழுது எரேமியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தராய் ஆண்டவரே, நான் பேச அறியாது ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் எரேமியாவை குறித்த திட்டத்தை எரேமியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவருக்கு எரேமியா சொல்லுகிறான், நான் பேச அறியாதிருக்கிறேன், ஒரு சிறு பிள்ளையை போல் இருக்கிறேன் என்று அவன் தன்னை ஆண்டவருக்கு அவன் வெளிப்படுத்துகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறான், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளைகள் எல்லாம் நீ சொல்லுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறான். அவன் அவன் சொல்லுகிறான், நான் சிறு பிள்ளையை போல இருக்கிறேன். முதல்ல சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினீரே, தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு என்னை அழைக்கிறீரே, நீர் என்னை அழைக்கிறது சரி, நான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று அவன் முதல்ல சொல்லுகிறான். இரண்டாவது சொல்லுகிறான், நான் பேசுவதற்கு அறியாது ஒரு மனிதனாய் காணப்படுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு சொல்லுகிறவைகளை நீ அறிவி என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் எரேமியாவை குறித்து நான் ஒரு தீர்க்கதரிசியாக உன்னை தெரிந்து கொண்டேன், நீ ஒரு தீர்க்கதரிசி என்று ஆண்டவர் எரேமியாவுக்கு அறிவிக்கும் பொழுது அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான், அவன் கலங்க ஆரம்பிக்கிறான். ஏன் பயப்படுகிறான் என்றால், அவருடைய தகப்பன் ஒரு ஆசாரியன் என்பதை குறித்து நம்ம அந்த முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்ப தகப்பன் ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்யும் பொழுது உலகத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்படுகிறதை இதை எரேமியா அறிந்திருக்கிறான். தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தர் சொல்லுகிறதை ஒன்றை கூட கூட்டாம குறைக்காம அப்படியே அறிவிப்பது தான் ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை எரேமியா கேட்டு அப்படி அறிவிக்கும் பொழுது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜனங்கள் எரேமியாவை பகைப்பார்கள். இன்னும் போனால் அநேக நினைச்சுவார்கள், கொலை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். காரணம், அநேக தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்பட்டதை இது எரேமியா அறிந்ததற்கதை பார்க்க முடியும். ஆகவே தான் நான் ஒரு தீர்க்கதரிசியாய் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறான். நான் ஒரு சிறு பிள்ளையை போல இருக்கிறேன், நான் பேசுவதற்கு அறியாமல் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனத்துக்கு நான் சரியில்லாதவன் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு அவன் பதில் கொடுக்கிறான். அப்படி பயந்து கொண்டிருக்கிற அந்த எரேமியாவை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறான், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ இந்த உலகத்து ஜனங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், உலகத்தாருக்கு நீ பயப்பட வேண்டாம், உலகத்தின் காரியங்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவுக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அன்றைக்கு எரேமியா என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனுக்கு ஆண்டவர் எந்த வார்த்தையை சொன்னாரு, அதே வார்த்தையை இந்த 6வது மாதத்தில் இந்த 7வது நாளிலே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு சபை காண்டர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அப்படின்னா இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம் சிலருக்குள்ளே இருக்கலாம். யாரோ ஒருவரை குறித்த பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கு காபிரியல் தூதன் அன்றைக்கு மரியாளுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வாழ்த்துன பொழுது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் பயப்பட ஆரம்பித்தான். தேவதூதன் சொன்னான், பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய் என்று சொல்லி பயந்து கொண்டிருந்து அவளோடு கூட பேசுகிறதை பார்க்க முடியும். அவனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், யாரோ ஒருவரை குறித்த பயம், இது எப்படியாய் முடிய போகிறதோ என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பயத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு, உன்னுடைய ஜீவனை காக்கும்படிக்கு, உன்னுடைய குடும்பத்தை காக்கும்படிக்கு, உன்னுடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு, உனக்குண்டான எல்லாவற்றையும் காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 3 மாதம் முழு உலகத்தில் எவ்வளவு பெரிய பயங்கரங்கள், எவ்வளவு பெரிய மரண ஓலங்கள், எவ்வளவு பெரிய ஆபத்துகள் நிறைந்து போன உலகத்திலே ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 நாடு நம்ம 3 மாதம் நம்ம உயிரோடு அற்புதமாய் பாதுகாப்பா இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினா, கர்த்தர் கூட இருந்து நம்மை காத்திருக்கிறபடினால்தான் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம். அதே கர்த்தர் தான் சொல்கிறான், நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு, உன்னுடையவைகளை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவ யாருக்கு நம்ம பயப்பட வேண்டாம்? ஒரு 4 காரியத்தை நான் வேதத்தில் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். யாருக்கு நம்ம பயப்பட வேண்டாம்? முதலாவது வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகியால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு நீ பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னான், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதே கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அப்ப எவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம்? இந்த வசனம் சொல்லுகிறது, சீயோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு நீ பயப்படாதே, அசீரியனுக்கு நீ பயப்படாதே என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அசீரியனுடைய சுபாவம் என்ன? இந்த அசீரியனுடைய குணம் என்ன? இந்த அசீரியர்கள் செய்கிற காரியம் என்ன? இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அவன் அசீரியனுடைய சுபாவம், இந்த அசீரியனுடைய குணம் என்ன என்று சொன்னால், எப்படி அன்றைக்கு பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினானோ அதே போல தேவ ஜனத்தை ஒடுக்குகிறது இவனுடைய வேலை. இந்த அசீரியனுக்குள்ள இருந்த ஒரு ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொன்னால், ஒடுக்குகிறாவே, ஆத்துமாக்களை ஒடுக்குகிறாவே, குடும்பங்களை ஒடுக்குகிறாவே, ஒவ்வொரு மனிதனை ஒடுக்குகிறாவே. அப்ப பைபிள் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு நம்ம பயப்பட வேண்டாம்? நம்மை ஒடுக்கும்படிக்கு, நம்முடைய குடும்பத்தை ஒடுக்கும்படிக்கு, நம்முடைய பிள்ளைகளை ஒடுக்கும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையை வளர விடக்கூடாதபடிக்கு, நம்மை ஒடுக்கும்படிக்கு அசீரிய ஆவிகளை குறித்து நீ பயப்படாதே என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 430 வருட காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டார்கள், ஒவ்வொரு நாளும் நெருக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் ஒடுக்கப்படும் பொழுது அவருடைய ஜீவன் கசந்து போகிறது. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த ஒடுக்குதல் என்று சொல்லி ஜனங்கள் தேவ சமூகத்திலே கூக்குரலிட்டதை குறித்து அறிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பம் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். யாரோ ஒருவர் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டு எழும்ப முடியாதபடிக்கு, கடமைகளை செய்ய முடியாதபடிக்கு, எந்த காரியத்திலும் இடைவிட முடியாதபடிக்கு ஒடுக்கப்பட்டு போன ஒரு நிலைமைக்குள் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இந்த ஒடுக்குகிற ஆவி யாருடைய ஆவி என்று சொன்னால், அது அசீரியனுடைய ஆவி என்பதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற காரியம், நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். எவைகளுக்கு பயப்பட வேண்டாம்? உன்னை ஒடுக்கும்படி போராடுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே போராடுகிறது, உன்னை ஒடுக்குகிற அந்த அசீரியருக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அநேகர் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒடுக்கிறவனுடைய பட்சத்திலே பலன் இருக்கிறது. இன்னும் பிரசங்கி 4:1 நம்ம வாசிக்கும் பொழுது, ஒடுக்கப்பட்டவனுடைய கண்ணீரை நான் கண்டேன், தேற்றுவார் இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பக்தன் சொல்லுகிறார், பிரசங்கி எழுதும்பொழுது சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழே இந்த பூமியை நான் பார்த்தேன். இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஒடுக்கப்படுகிறார்கள். ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை கண்டு அவர்களை தேற்றுவார் இல்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கு ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு குடும்பத்துக்குள்ள இன்றைக்கு ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல, வாழுகிற இடத்திலே, வாழ போன இடத்திலே, வாழும்படிக்கு வந்திருக்கிற இடத்திலே இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, இன்றைக்கு உன்னை ஒருவர் ஒடுக்குகிறார்களா? இன்றைக்கு உன் குடும்பத்தை ஒடுக்குகிறார்களா? நீ நிமிரக்கூடாது, நீ எழும்பக்கூடாது, நீ வாழக்கூடாது, நீ தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது, நீ ஒடுங்கி போகணும்னு சொல்லி உன்னை ஒடுக்கும்படி போராடுகிறார்களா? இந்த ஒடுக்குகிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொன்னால், அது அசீரிய ஆவி என்பதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவ தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்கணும். ஆண்டவரே, பிசாசே, என்னை ஒடுக்குகிற அசீரிய ஆவியே, என் குடும்பத்தை ஒடுக்குகிற அசீரிய வல்லமையே, இயேசுவின் நாமத்தினாலே விலகி என்று சொல்லி இந்த ஆவியை நம்ம கடிந்து ஜெபிக்கணும். பைபிள் சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அப்ப முதல்ல நம்ம யாருக்கு பயப்படக்கூடாது என்றால், அசீரியருக்கு பயப்படக்கூடாது. அப்ப இந்த அசீரியனுடைய வேலை எப்படிப்பட்ட வேலை என்று சொன்னால், ஒடுக்குகிற ஒரு வேலை என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப அதே ஏசாயா 30வது அதிகாரம், ஏசாயா 30வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிப்போமான வாசிங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது
தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே அவன் நொறுங்குண்டு போவான். இங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலே வாசமாயிருக்க என் ஜனமே, அசீரியனுக்கு நீ பயப்படாது. இந்த அசீரியன் உன்னை என்ன செய்வான்? கோலால் அடித்து எகிப்தியரை போல தன் தண்டாயுதத்தை உண்மையில் என்ன செய்வான்? ஓங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அசீரியனை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறான், தண்டாயுதத்தினாலே அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே அவன் நொறுங்குண்டு போவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை யார் ஒடுக்குகிறார்களோ, எந்த குடும்பம் உன்னை ஒடுக்குகிறதோ, யார் உன்னை ஒடுக்கி எழும்ப விடக் கூடாதபடி உன்னை முடக்கி வைக்கும்படி நிற்கிறார்களோ, பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தத்தினாலே அவன் நொறுங்குண்டு போவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அசீரியன் நினைக்கிற காரியம், நம்ம ஒடுக்குனா யார் நம்ம கேட்க முடியாது, யார் நம்ம எதிர்க்க முடியாது என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். நம்ம செய்கிற காரியத்தை நம்ம எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை, நமக்கு விரோதமாக எழுப்பதற்கு யாரும் இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த சத்தத்தை எங்கேயோ ஒரு இடத்தில் நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம். நீ யாரும் இல்லை என்று சொல்லாது. வானத்தை பூமியும் உண்டாக்குற கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு பக்கம் பலன் இருக்கலாம், உனக்கு அதிகாரம் இருக்கலாம், உனக்கு திறமை இருக்கலாம், உனக்கு பணம் இருக்கலாம், உனக்கு ஆழ்பலம் இருக்கலாம். அந்த காரியத்தை வைத்து நீ அநேகரை ஒடுக்கிக் கொண்டிருக்கலாம், அநேக குடும்பத்தை ஒடுக்கிக் கொண்டிருக்கலாம், பலன் இல்லாதவரை ஒடுக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களை உண்டாக்கின தெய்வமோ அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்தினாலே அந்த அசீரியன் நொறுங்குண்டு போவான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவருடைய சத்தத்துக்கு முன்பதாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஒருவர் நிற்க முடியாது. அப்ப கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவ யாருக்கு பயப்பட வேண்டாம் என்றால் அசீரியருக்கு நம்ம பயப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்படும் காரணம், அசீரியன் அவன் ஒடுக்குகிறவன், அவர்களை ஒடுக்கி அடிமைப்படுத்துகிறவன் என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 103வது சங்கீதம், சங்கீதம் 103வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கு, யார் ஒடுக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்படுகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீதியையும் நியாயத்தையும் கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 16வது அதிகாரம் 4வது வசனத்தின் இடையில ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 16:4 இடையில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவன் ஒடுக்குகிறானோ அந்த ஒடுக்குகிறவன் இல்லாமலே போவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேடினாலும் காணாதிருப்பாய் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி தேவ ஜனத்தை ஒடுக்கும்படி நினைக்கிறவன், தேவ பிள்ளைகளை ஒடுக்கும்படி நினைக்கிறவன் இல்லாமலே போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஒடுக்கப்படுகிறது, சபைகள் ஒடுக்கப்படுகிறது, ஊழியங்கள் ஒடுக்கப்படுகிறது, ஊழியக்காரர்கள் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறான், யார் உன்னை ஒடுக்குகிறானோ அவன் எப்படிப்பட்ட ஆவிய உடையவன் என்று சொன்னான்? அசீரிய ஆவிய உடையவன், அசீரிய ஆவிய உடையவன். இந்த அசீரியனுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது, யாருக்கு பயப்பட வேண்டாம்? வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு
கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப முதல்ல யாருக்கு பயப்பட வேண்டாம்? அசீரியருக்கு பயப்பட வேண்டாம். இரண்டாவது யாருக்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்னால் வெளியே பெலிஸ்தியனுக்கு பயப்பட வேண்டாம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனம் சொல்கிறது. சவுல் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இரண்டாவது யாருக்கு பயப்பட வேண்டாம் என்றால் பெலிஸ்தியனுக்கு பயப்பட வேண்டாம். இந்த பெலிஸ்தியனுடைய சுபாவம், இந்த பெலிஸ்தியனுடைய குணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கலங்க பண்ணுவது அது அவனுடைய ஆவி. இந்த பெலிஸ்தியனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொன்னால் இந்த பெலிஸ்தியனுடைய சுபாவம் அவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கலங்க பண்ணுகிறது அது அவனுடைய குணம் என்பதை அறிந்திருக்கிறோம். எப்படி அவன் கலங்க பண்ணுகிறான்? தன்னுடைய வார்த்தையினாலே ஜனங்களை அவன் கலங்க பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய தோற்றத்தினாலே அவன் தன்னுடைய ஜனத்தை அவன் கலங்க பண்ணினான் என்பதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, வார்த்தையினாலே அவன் கலங்க பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய தோற்றத்தினாலே அவன் நினைச்சுகிறான், அவன் கலங்க பண்ணுகிறான். இந்த தோற்றத்தையும் இந்த வார்த்தையும் கேட்டு எல்லா ஜனங்களும் கலங்கி பயந்து ஓடுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, அன்றைக்கு 40 நாட்கள் பெலிஸ்தீனாய கோலியாத்து காலையிலும் மாலையிலும் வந்து இஸ்ரவேலின் ராஜாவையும் இஸ்ரவேலின் தெய்வத்தையும் இஸ்ரவேலின் ராணுவத்தையும் ஜனங்களையும் பார்த்து அவன் காலையிலும் மாலையிலும் அவன் நிந்தித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த கர்ச்சனையான வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் பயந்து கலங்கினார்கள். அது மாத்திரமல்ல, பயந்து கலங்கி ஓடுகிறார்கள். என்னோடு யுத்தம் பண்ணுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அழைக்கும் பொழுது அவனுடைய உயரத்தை பார்த்து, அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவனுடைய மார்க்கவசத்தை பார்த்து, அவன் அணிந்திருக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்து பயந்து கலங்கி எல்லாரும் ஒளிந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கிறேன். அப்ப வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்பட வேண்டாம்? இரண்டாவது யாருக்கு பயப்பட வேண்டாம் என்றால் பெலிஸ்தியனுக்கு பயப்பட வேண்டாம். அப்ப அந்த பெலிஸ்தியனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொன்னால் கலங்க பண்ணுகிற ஒரு ஆவி என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கோலியாத்தை போன்று எத்தனையோ ராட்சதர்கள் எழும்பினாலே கோலியாத்தை பார்க்கலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். கோலியாத்தை பார்க்கலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தன் வேதம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்துரு செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறாங்க. எதை பயன்படுத்துகிறாங்க? வார்த்தைகளை கேட்டு பயப்படுகிறார்கள், தோற்றத்தை பார்த்து பயப்படுகிறாங்க. இந்த பேசுகிற மனிதனை பார்க்கலும் எல்லாரை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை சில நேரத்தில் நம்ம மறந்து போக ஆரம்பிக்கிறோம். என்னை கேட்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே, பைபிள் என்ன சொல்லுகிறது? நீங்க அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்பட வேண்டாம்? உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கின்ற, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறேன் கோலியாத்துக்களை குறித்து பயப்பட வேண்டாம். இன்றைக்கு சாத்தானுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அட்டாக் பண்ணுவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் பயம் என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். பயத்தை தான் அனுப்பி அந்த பயத்து நிமித்தமாகத்தான் ஒரு மனிதனையும் சரி ஒரு குடும்பத்தையும் சரி அவன் அழித்து விடுகிறான் என்பதை குறித்து அறிந்து கொள்ளுகிறோம். இந்த சாத்தானு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போகும்படி, எல்லாரும் பயந்து போகும்படிக்கு கோலியாத்தை முன்னிறுத்தி அவன் பின்னால்
பலத்தினால் என்று கிரியைச்சி ஆரம்பித்தான். எல்லாரும் இந்த கோலியாத்தை பார்த்து பயந்து ஒளிந்து ஓடுவார்கள் என்று சொல்லி எல்லாரும் பயந்து ஒளிந்தார்கள். ஆனால் தேவ ஆவியை பெற்று ஒரு சிறிய தாவீது என்ன செய்தான் என்று சொன்னால், அங்க வந்து விருத்த சேதனம் இல்லாத அந்த கோலியாத்து அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த கோலியாத்தை அவன் மடங்கடித்து விட்டான் என்பதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பெரிய ராட்சத, அதாவது எல்லாரையும் பயமுறுத்தி கலங்கடித்துக் கொண்ட ஒரு ராட்சதனை ஒரு சின்ன பையன் கோலியாத்து கொண்டு போட்டான். எப்படி கொண்டு போட்டான்? பட்டயத்தினால கொண்டு போடல, ஈட்டினால கொண்டு போடல, ஆயுதங்களினால கொண்டு போடல, ஒரு சின்ன கல்லினால, ஒரு சிறிய கல்லினால ஒரு பெரிய ராட்சதனை அவன் அழித்து போட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற ராட்சதனை போல பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், மனிதர்கள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கலாம். இவனை அழிப்பதற்கு யாரும் இல்லை, இவனை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை, இவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. யுத்தம் பண்ணுவதற்கு பட்டயமோ ஈட்டியோ ஆயுதமோ தேவையில்லை. ஒரு மனிதனை அழிப்பதற்கு ஒரு சின்ன கல்லு போது, ஒரு சின்ன கல்லு போது ஒரு மனிதனை அழித்து போடுவதற்கு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற மனிதனை அழித்து போடுவதற்கு பெரிய ஆயுதம் தேவையில்லை, பெரிய பட்டயம் தேவையில்லை, பெரிய ஈட்டி தேவையில்லை. ஒரு சின்ன கல்லு போது அழித்து விடுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறான், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப யாருக்கு நம்ம பயப்பட வேண்டாம்? இரண்டாவது, பெலிஸ்தியனுக்கு பயப்பட வேண்டாம். இந்த பெலிஸ்தியனுடைய வேலை என்ன? அவன் நம்மளை கலங்க பண்ணுவது, நம்மளை சோர்ந்து போக பண்ணுவது, நம்மளை பயமுறுத்துவது, நம்முடைய தோற்றத்தை வைத்து, அவனுடைய தோற்றத்தை வைத்து, அவனுடைய காரியத்தை குறித்து அவன் கலங்க பண்ணுவது. தோற்றத்தை குறித்து இங்க பயப்படாதருங்க. ராட்சதனாகிய கோலியாத்தை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவே, அவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி அழிக்கணேன்னு அந்த கோலியாத்து அழிந்து போனான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த தேவ ஜனத்தை அழிக்கணும்னு கோலியாத்து வந்தானோ அந்த கோலியாத்து அழிந்து போனான். எப்படி? ஒரு சின்ன கல்லினால் அவன் அழிந்து போனான் என்பதை அறிந்திருக்கிறேன். அதனால தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கிறவனுடைய கால்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. யூதேயாவே பண்டிகை ஆசரு, யாக்கோபே உன் பொருத்தனை செலுத்து. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதிலும் சங்கரிக்கப்பட்டு விட்டான். இன்னைக்கு அநேகருக்கு விரோதமாய், அநேக குடும்பங்களுக்கு விரோதமாய், அநேக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சில துஷ்ட ஆவிகள் வேலை செய்கிறது. சில துஷ்டர்கள் எழும்பி போராடி கொண்டிருக்கிறார்கள். துஷ்ட வல்லமைகள் எழும்பி அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். அப்ப இனி நம்ம வழியா என்ன வரும்? ஜெயம் வரும். நம்ம வழியா என்ன வரும்? ரட்சிப்பு வரும், விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும். இனி நம்ம வழியா என்ன வரும்? நம்ம எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வரும். அது மாத்திரமல்ல, இனி நம்ம வழியா எது வரும் என்று சொன்னால் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடுகளே நன்மைகள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சில காரியத்தை சொல்லி இருக்கிறார். அப்ப பைபிள் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி, உன் குடும்பத்தை காக்கும்படி, உன் பிள்ளைகளை காக்கும்படி, உனக்குண்டான எல்லாவற்றையும் காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். முதல்ல அசீரியனுக்கு நீ பயப்பட வேண்டாம், இரண்டாவது பெலிஸ்தியனுக்கு நீ பயப்பட வேண்டாம், மூன்றாவது யாருக்கு பயப்பட வேண்டாம்? வாசிங்க 2 நாளாகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள்
இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாய் புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது யாருக்கு பயப்படக்கூடாது? மோவாபியருக்கு பயப்படாதே. முதல்ல சொன்னேன் அசீரியனுக்கு பயப்படாது, இரண்டாவது பெலிஸ்தீனாய கோலியாத்துக்கு பயப்படாது, மூன்றாவது யாருக்கு பயப்படாது? மோவாபியருக்கு பயப்படாது. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோசபாத் தேவனுக்கு பயந்து நல்ல ஒரு ஆட்சி அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு காரணமே இல்லாம யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு 3 கூட்டத்தார் எழுப்பி வருகிறார்கள். அம்மோன் புத்திரன், மோவாபியன், சேயீர் மலை தேசத்தார் என்று 3 கூட்டத்தார் எழும்பி வந்து இந்த யோசபாத்தோடு யுத்தம் பண்ணுவதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த யோசபாத்து பயப்படுகிறான், கலங்க ஆரம்பிக்கிறான், உபவாச நாளை நியமிக்கிறான், சபையை கூட்டுகிறான், எல்லா ஜனங்களோடு கூட அவன் நினைச்சுகிறான், கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது எந்த 3 கூட்டத்தார் எழும்பி வந்தாரோ அவர்கள் யோசபாத்தோடு அழிக்க முடியாம இந்த 3 கூட்டத்தாரும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப மூணாவது நம்ம யாருக்கு பயப்படக்கூடாது என்றால், நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறேன், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிறேன், ஒரு காரணம் இல்லாம நம்ம பகைக்கிறேன், நம்மோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு போராடுகிறேன், இந்த மோவாபியரை குறித்து பயப்படாதே. இந்த மோவாபியருடைய குணாதிசயம் என்ன, இந்த மோவாபியருடைய சுபாவம் என்ன என்று சொன்னால், அவர்கள் சபிக்கிறவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மோவாப் ராஜாவாய பாலாக்கு தீர்க்கதரிசியாய பிலேயாமிடத்திலே கூலி பேசுகிறான். எதற்கு? தேவ ஜனத்தை சபிப்பதற்காக. அப்ப மோவாபியருடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம் என்று சொன்னால், மற்றவர்களை சபிப்பது மோவாபியருடைய சுபாவம். மற்றவர்களை சாபமிடுவது மோவாபியருடைய குணாதிசயம் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்படாதே. யாருக்கு பயப்படாதே? சபிக்கிறவனை குறித்து பயப்படாதே. அப்ப ஒருத்தன் சபிக்கிறான்னா, இன்றைக்கு ஒருத்தன் உனக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா காரணம் இல்லாம சபிக்கிறான்னா அது என்ன ஆவி என்று சொன்னா மோவாபி ஆவி. தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம அடையாளம் கண்டு நம்ம ஜெபித்தா, இந்த ஆவிகளை கட்டிவிட்டால் நம்ம இந்த காரியத்துல நம்ம விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். முதல்ல சொன்னேன், ஒடுக்குகிற ஆவி. அது என்ன ஆவி என்று சொன்னால் அது அசீரிய ஆவி. கலங்க பண்ணுவது, பயமுறுத்துவது, இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது அது என்ன? பெலிஸ்திய ஆவி. மூன்றாவது சபிப்பது. அது எப்படிப்பட்ட ஆவி என்று சொன்னால் மோவாபிய ஆவி என்பதை குறித்து அறிந்திருக்கிற பைபிள் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்பட வேண்டாம்? மோவாபியருக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவர் சபிக்கிறவர்களை கைவிட்டு நீ பயப்படாதே. காரணமில்லாமல் சிலர் சபிப்பார்கள், காரணமில்லாமல் சாபம் போடுவார்கள், காரணமில்லாமல் சில காரியத்தை செய்வார்கள். அப்படிப்பட்ட சாபம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அந்த சாபங்கள் எல்லாம் விலகும் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மோவாபிய ஆவியை, சபிக்கிற ஆவியாய மோவாபிய ஆவியை நம்ம கடிந்து ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமையினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே இந்த சாபங்கள் எல்லாம் விலகி நமக்கு ஆசீர்வாதம் வரும். உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமே உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்
உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். எந்த சாபத்தை? மோவாபியர்களாலே சொல்லப்பட்ட சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு சாபத்தை குறித்து அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சாபத்தை குறித்து அநேகர் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாபம் ஒரு மனிதன் விடுகிறான் என்றால் அவனுக்கு பின்னாலே மோவாபி ஆவி கிரியை செய்கிறது. அந்த ஆவியை கட்டுங்கள், அந்த ஆவியை எதிர்த்து நின்று ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஆவி கட்டப்படும் பொழுது எந்த சாபம் வந்தது அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறி. எப்படி? உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், அன்பு கூர்ந்தவர் என்ன செய்தார்? தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக சிந்தினார். தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக இந்த உலகத்தில் அவர் ஊற்றி கொடுத்தார். நம் மேல் வைத்த அன்பு நிமித்தமாய் அவர் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். அந்த இரத்தத்தினாலே அந்த சாபம் மாறி நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்பதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். முதல்ல நீ அசீரியனுக்கு பயப்படாதே. இரண்டாவது பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கு நீ பயப்படாதே. மூன்றாவது உன்னை சபிக்கிறேன், உன் குடும்பத்தை சபிக்கிறேன், உன் பிள்ளைகளை சபிக்கிறேன், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் தேவையில்லாத சாபம் இடுகிறேன். அந்த மோவாபியரை குறித்து நீ பயப்படாதே. காரணம் இல்லாமல் இடுகிற சாபம் அது தங்காது. காரணம் இல்லாம எவன் சபித்தாலும் சரி, அது ஊழியக்காரனாயிருந்தாலும் சரி, மனிதனாயிருந்தாலும் சரி, உலகத்தனாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் சரி, காரணம் இல்லாம இடுகிற சாபம் அது தங்காது. அது ஒரு மோவாபி ஆவி. அதை குறித்து பயப்படாத, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான்காவது, யாருக்கு பயப்படக்கூடாது? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4, 5, 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 12வது அதிகாரம் 4, 5 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்று செய், அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலேயே தள்ள வல்லமை உள்ளவர்களுக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான்காவது, யாருக்கு பயப்படக்கூடாது? சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு பயப்படாது. இங்கு ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்ன காரியம்? சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள் சொல்லுகிறது, சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. யாருக்கு பயப்பட வேண்டுமா? வல்லமை உள்ளவர்களுக்கு. அதாவது கொலை செய்த பின்பு கொலை செய்தவனை நரகத்திலே தள்ளுவதற்கு வல்லமை உள்ளவருக்கு நீங்க பயப்படாதீர்கள் என்று பயப்படுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நாலாவது, யாருக்கு பயப்படக்கூடாது என்றால் சரீரத்தை கொலை செய்கிறவனுக்கு பயப்படாது. சரீரத்தை கொலை செய்கிறவன் யாரு? சாத்தான். யோவான் 10:10 எழுதப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று, வேறு ஒன்றுக்கும் வரான். சாத்தான் உலகத்தில் வந்தான். எதற்கு வந்தான்? கொலை செய்வதற்கு அவன் வந்திருக்கிறான், அழிப்பதற்கு அவன் வந்திருக்கிறான். எதை கொலை செய்யும்படிக்கு? சரீரத்தை கொலை செய்யும்படிக்கு. தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கொலை செய்யப்படுகிறான் என்றால் அந்த கொலைக்கு பின்னால ஒரு சாத்தான் இருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய இரத்தம் அநியாயமாக சிந்தப்படுகிறது என்றால் அந்த இரத்தத்துக்கு பின்னால் ஒரு பிசாசு இருக்கிறான்.
ஆனா பைபிள் சொல்லுகிறது, யாருக்கு பயப்படாதீர்கள், சரீரத்தை கொலை செய்கிறவனுக்கு நீங்க பயப்படாதீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் யோபுவை குறித்து அறிந்திருக்கிறோம். யோபுனுடைய சரீரம் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையில் சாத்தான் என்ன செய்தான்? அந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் அவன் கொண்டு கொண்டே இருக்கிறான். எலும்பும் தோலுமாக இந்த யோபு நின்று கொண்டிருக்கிறான். இப்ப அவனுடைய ஜீவன் மாத்திரம், அவனுடைய ஆத்தும மாத்திரம் இருக்கிறது. சரீரம் எல்லாம் உருக்குலைந்து போய்விட்டது. அப்படினால் சாத்தான் யோபுனுடைய சரீரத்தை அவன் கொண்டு போட்டு விட்டான். யோபுனுடைய சரீரத்தை அவன் உருக்குலை வைத்து விட்டான், சிதைத்து விட்டான். ஆனாலும் இந்த சாத்தான குறித்து யோபு என்ன செய்யல? பயப்பட. அவன் சொன்ன வார்த்தை, அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு என்ன சொல்லியிருப்பார்? சாத்தானே, என்னுடைய ஆடுகள் 7000 ஆடுகளை நீ அழித்து விட்டாய். சாத்தானே, நீ என்ன செய்தான்? ஒட்டகங்களை 3000 ஒட்டகத்தை அழித்து விட்டாய். சாத்தானே, 500 ஏர்மாடுகள் கழுதைகளை நீ அழித்து விட்டாய். சாத்தானே, என் பிள்ளையினுடைய சரீரத்தை கொன்று போட்டு விட்டாய், என் சரீரத்தை கொண்டு விட்டாய் என்று சொல்லி யோபு என்ன செய்திருப்பார்? சொல்லிவிட்டான். உன்னால முடிந்தது இந்த சரீரத்தை தான் தொட முடியுமே தவிர இதற்குள்ள இருக்கிற ஜீவனையும் ஆத்மாவையும் தொடுவதற்கு முடியாது என்று யோபு என்ன செய்திருப்பார்? சாத்தானுக்கு முன்பதாக அவர் அறிக்கை பண்ணி இருப்பார். அறிக்கை பண்ணித்தான் யோபு சொல்லியிருப்பார், அவர் என்னை கொண்டு போட்டால். அப்படின்னா நீ என் சரீரத்தை கொண்டு போட்ட உண்மைதான், எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை என் தேவன் கொண்டு போட்டாலே அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ண ஆரம்பித்தான். யோபு பயப்படவே இல்லை. கர்த்தர் என்ன செய்தார்? இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் துளிர் விடுகிற காலத்தை தந்து கர்த்தர் அவரை வாழ வைத்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4வது யாருக்கு நம்ம பயப்படக்கூடாது என்றால், சரீரத்தை தொடுகிறவனுக்கு, சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு, சரீரத்திலே பாதிப்பை உண்டாக்குகிறவனுக்கு நீங்க பயப்படாதீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, யூதர்கள் பயந்து அறை வீட்டுக்குள்ள இருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சீசர்கள் என்ன செய்தாங்க? பயந்து அறை வீட்டுக்குள்ள இருந்தாங்க. யாருக்கு பயந்து? யூதருக்கு பயந்து அறை வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஏன் யூதருக்கு பயந்து அறை வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க? இயேசுவை எப்படி கொலை செய்தார்களோ அதே போல அவரோடு கூட இருந்த சீசர்களாகிய எங்களையும் கொலை செய்து விடுவார்கள், நாங்களும் மரித்து போய் விடுவோம் என்று சொல்லி ஒரு மரண பயத்தோடு எங்க சரீரத்தை கொண்டு விடுவார்கள், எங்களை சிலுவையில் அறைந்து விடுவார்கள், எங்களையும் பட்டயத்தினாலே கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி பயந்து கொண்டிருந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைக்கு சாயங்கால வேளையில அந்த அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லி பயந்திருந்த அவர்களை அவர் தைரியப்படுத்தினார். அப்ப இயேசுவை பார்த்த உடனே சீசர்கள் நினைச்சாங்க தெரியுமா? செத்து போவோம், இனி சாவுத்தான், இனி மரணம் தான் சொல்லி நினைத்து கொண்டிருந்த சீசர்கள் இயேசுவை பார்த்த உடனே தைரியப்பட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசு தைரியப்படுத்தினார். எப்படி? தன் ஆவியை அவர்களுக்குள்ள ஊதினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தன் ஆவியை ஊதி நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவருடைய ஆவியை உயிர்ப்பித்து பெற்றுக்கொள் என்று சொல்கிறார் என்றால், இந்த யூதர்களை குறித்த பயத்தில் இவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆவி செத்துக் கொண்டிருக்கிறது, ஆத்துமா செத்துக் கொண்டிருக்கிறது. 3 நாட்களாய் தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லை, ஒரு காரியமும் இல்லாமல் மரண பயத்திலே அறைக்கு பூட்டப்பட்டு அறை வீட்டுக்குள்ளே அவங்க உயிரோட இருந்து செத்துக் கொண்டிருக்கிறாங்க. இவங்க சரீரம் செத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு அறிந்து தன் ஆவியை ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை உயிர்ப்பித்தார் என்பதை அறிந்திருக்கிறார். 4வது யாருக்கு பயப்பட வேண்டாம்? சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு, சரீரத்தை தொடுகிறவனுக்கு, சரீரத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறவனுக்கு
நீங்க பயப்படாதீங்க. உன்னை காக்கும்படிக்கு, உன் சரீரத்தை காக்கும்படிக்கு, உன் ஜீவனை காக்கும்படிக்கு, உனக்குண்டான எல்லாவற்றையும் காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை தான் இன்றைக்கு இந்த 6வது மாதத்திலும் இந்த 7வது நாளில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உங்களை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்றால் யாருக்கு? அசீரியனுக்கு நீ பயப்பட வேண்டாம், பெலிஸ்தர்களுக்கு பயப்பட வேண்டாம், மோவாபியர்களுக்கு பயப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்தை கொல்லும்படிக்கு போராடுகிற இந்த சாத்தானுக்கு, இந்த பிசாசுக்கு, இந்த சத்துருவுக்கு நீங்க பயப்படாதிருங்க. உலகத்தில் இருப்பவனை பார்க்கல, உங்களுக்குள்ள இருக்கிற என் இயேசு பெரியவன். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நம்மை வழி நடத்துகிறவர். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்க போகிறோம், எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்படாத, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிற. இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு பயம், காரணமில்லாத ஒரு பயம். இன்னைக்கு அசீரியன் இன்னைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறான், கோலியாத் இன்னைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறான், மோவாபியன் இன்னைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறான், இன்றைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஒடுக்கும்படிக்கு, அவர்களை கலங்க பண்ணும்படிக்கு, அவர்களை சாபத்தை சபிக்கும்படிக்கு இன்றைக்கு அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், நீ இவர்களுக்கு நான் சொல்லப்பட்ட இன்றைக்கு இந்த 4 காரியத்தை குறித்து இங்க பயப்படாதிருங்க. இவைகளை நீங்க கட்டும் பொழுது, இவைகளை நீங்க கட்டும் பொழுது, எதிர்த்து நிற்கும் பொழுது, இந்த பிசாசுக்கு இங்க எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த 4 காரியத்தின்படி இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிசாசுக்கு, அவனுடைய கிரியைகளுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அந்த துஷ்ட ஆவிகள் வெளியேறுகிறது, அந்த துஷ்ட வல்லமைகள் இன்றைக்கு செயலிழந்து போகிறது. அந்த துஷ்டமனமான காரியங்கள் இயேசு நாமத்தினால் விலகுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, கொல்லாத பிசாசே என்னை ஒடுக்கி அவைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க குடும்பத்தோடு இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில இருக்கிறீரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறது வரைக்கும் நாங்க எதை குறித்து பயப்பட வேண்டாம், எதை குறித்து பயப்பட வேண்டாம். எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காக யாரை செய்து முடிக்கிற ஆண்டவரே,
காரியங்களை நீ வாய்க்க பண்ணுகிற ஆண்டவரையா, நீ வாய்க்க பண்ணுகிறவர், நீ வாய்க்க பண்ணுகிறவர், நீ வாய்க்க பண்ணுகிறவர், நீ வாய்க்க பண்ணுகிறவர். எப்படி யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் புவியலாக பின்னோக்கி போனதா, அதே போல சாத்தானுடைய கிரியைகள் பின்னோக்கி போகிறது. ஆவியில பார்க்கிறேன், இன்னைக்கு ஆவியில ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ஓ, எப்படி யோர்தான் கரை புரண்டு ஓடின யோர்தான் எப்படி குவியலாக நின்று அது முன்னே போக முடியாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே போல எந்த ஆவிகளுக்கு தடுத்து நிறுத்தப்படுகிறது, இனி அது பின்னோக்கி போகிறது, இனி அது முன்னேற முடியாது, இனி அது கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் நமக்காக ஜெயம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதற்கு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதற்கு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பவர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பவர் ஜெயிக்கிறார். தேவனுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதற்கு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதற்கு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்கிறானவர், அவர் ஜெய கிறிஸ்துவானவர், அவர் ஜெய பலமானவர். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததை போல இனி உங்க காரியம் ஜெயமா இருக்கு. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க காரியம் ஜெயமா இருக்கு. காரணம், அசீரியனை நீ காணாதிருப்பாய். உனக்கு கலங்க பண்ணி கொண்டிருந்த கோலியாத்தை நீ காணாதிருப்பாய். சபித்துக் கொண்டிருந்த மோவாபியனை சரீரத்தை கொண்டு கொண்டிருந்த பிசாசை நீ காணாதிருப்பாய். இனி நீ நன்மையை காண்பாய், இனி நீ கிருபையை காண்பாய். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்கள் காணும். நல்லாண்டவரே, இந்த நல்ல காலவேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரமை பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம். நாளிலும் வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயத்தின் ஆவினாலே பிடிக்கப்பட்டு போராடி கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு வார்த்தை என்று சொல்லக்கூடிய நங்குரத்தை அனுப்பி இன்றைக்கு பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னது நீ கூட இருக்கிறதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தகப்பன்மார், ஒவ்வொரு தாய்மார்கள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நேரலையில உங்களோட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சபை ஜனங்கள், கிராமங்கள், கிராமத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால் நீர் முடிசூட்டும்.
ஒவ்வொருவருக்கு நல்ல சுகபலனை தாரும், தேவைகளை சந்தியும். அப்பமும் தண்ணீரும் குறைந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கி நடத்தும். பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சிநேகம் பாதுகாப்பு வழிநடத்தும் இதுமென்றும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் கர்த்தருடைய கிருபை பாதுகாப்பு ஆசீர்வாதம் வழி நடத்துகிறது என்றும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அல்லேலூயா.